நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 1000 முதல் 5000 ரூபாய் பென்ஷன் அகவிலைப்படி டிஏ 6 முக்கிய அறிவிப்பு. குட் நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டது, இதன் அடிப்படையில் அகவிலைப்படி டிஏ மற்றும் பிடிஏ கணக்கீடு செய்யப்பட்ட அறிவிப்புகள் என்ன, அதேபோல் பார்த்தீங்கன்னா 1000 முதல் 5000 ரூபாய் பென்ஷன் உயர்வு வழங்க வேண்டுவது பற்றி தகவல்கள் அறிவிப்புகள் எதிரும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா, அதேபோல் மாறும் அகவிலைப்படி வழங்குவது பற்றிய தகவல்கள் அறிவிப்புகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்றுவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இபிஎஸ் 95 பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு 5000 ரூபாய் சார்ந்து என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். தொழில் சங்கம் வைத்துள்ள முன்னணி கோரிக்கையின்படி இபிஎஃப்ஓவில் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை தற்போது இருப்பதை விட 5 மடங்கு, அதாவது ரூபாய் 5000 உயர்த்த வேண்டும் எனவும் 8வது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வலுத்துள்ளன. அதேபோல வருமான வரி விலக்கு வரம்பை உயர்த்த வேண்டும் எனவும் கிக் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பல முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய டியூசிசி தேசிய பொதுச் செயலாளர் எஸ்பி திவாரி கூறுகையில், அரசு தனியார் மயமாக்கல், கார்ப்பரேட்டுகளுக்கு முக்கியத்துவத்தை குறைத்து இன்ஃபார்மல் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பிற்கு நிதியளிக்க பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதல் 2% வரி விதிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். வருமான வரி விலக்கிற்கான வரம்பை உயர்த்துவது குறித்து அவர் பரிந்துரைத்தார். மேலும் ஓய்வூதியம் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விலக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை திருத்த 8வது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திவாரி வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 2014 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் 8வது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சிஐடியு தேசிய செயலர் சுதேஷ் தேவ்ராய் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் என்எஃப்ஐடியு தேசிய தலைவர் தீபக் ஜெய்ஸ்வால் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றிற்கு தனி பட்ஜெட் ஒதுக்கிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். பாரதிய மஸ்தூர் சங்க அமைப்பு செயலாளர் வடக்கு மண்டலம் பவன்குமார் கூறுகையில், இபிஎஸ் 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை முதல் கட்டமாக மாதம் ரூபாய் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி பின்னர் பிடிஏ அதாவது மாறும் அகவிலைப்படியுடன் இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வைத்துள்ளார். இதன் மூலமாக இபிஎஸ் 95 பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் குறைந்தது 5 மடங்கு, அதாவது 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இந்த அமைப்புகள் ஒவ்வொரு முறையும் நடைபெறுகின்ற தற்போது வருகின்ற மாதங்களில் நடைபெறுகின்ற சிபிடி கூட்டத்தின் மூலமாக இதற்கான முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாறும் அகவிலைப்படி விடியுடன் சேர்த்து இணைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறினும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.